கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒரே ஒரு வேத சத்தியத்தை அறிந்து நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக எல்லாரும் ஒருமனப்படுவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஜனங்களாகிய தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து சொல்றாருங்க. ஒரு அழகான ஒரு வார்த்தை, எவ்வளவு அழகாய் சொல்றார் பாருங்களேன். மலையின் மேல் இருக்கின்ற பட்டணமானது அது மறைந்திருக்க முடியாது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது வைத்திருக்கிற மிக 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 ஒரு வெளிப்படையான அன்பை அங்கே அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. உண்மையிலே சொல்லப்போனா அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். நானே உலகத்தின் ஒளி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அற்புதமாய் வெளிப்பட்டவர் சொல்லுகிறார். நான் ஒளியாய் இருக்கிறபடியினாலே நீங்களும் உலகத்திற்கு பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாய் உங்களை நான் அழைத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய மகிமை பாருங்களேன். அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டதாய் இருக்குமாம், மறைந்திருக்க முடியாதபடிக்கு மலையின் மேல் இருக்கிற பட்டணங்கள் ஒரு நாளும் மறைந்திருக்க முடியாது. பார்த்தீங்களா? எங்க இருந்து பார்த்தாலும் அந்த பட்டணங்கள் ஜொலித்து கொண்டே இருக்கும். இரவு நேரத்தில் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் வெளிச்சம் வீசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். சில நேரங்களில் நீங்கள் பயணிக்கின்ற பொழுது பார்க்கலாம், அநேக மலை பிரதேசங்களிலே வீடுகள் இருப்பதை பார்க்க முடியும். அந்த பட்டணம் ஜொலித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. எந்த தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணமானது மறைந்திருக்க முடியாதது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துகிற ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் மறைந்திருக்க முடியாது. நீங்களும் நானும் மலையின் மேல் இருக்கிற பட்டணங்களைப் போல ஆண்டவரால் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்போம். இந்த வேதத்தினோட ரகசியம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தேவனால் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் உயர்ந்திருக்கின்ற ஒரு மகிமையை நாம் பெற்றிருக்கின்றோம். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். சாதாரணமாய் உயர்த்துகிறவர் அல்ல. பாருங்க, வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. சங்கீத புத்தகத்துல சங்கீதவன் இவ்வாறாக சொல்லுகிறார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை என் தேவனாகிய கர்த்தர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியா தேவனாகிய கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். எங்கிருந்து தூக்கி எடுத்தார் தெரியுமா? உளையான சேற்றில் இருந்தும் பயங்கரமான படுகுழியில் இருந்தும் எந்த மனுஷராலும் தூக்கி எடுக்க முடியாத இடத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லி அழகாய் சங்கீதவான் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண் மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். என் வழிகளை என் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். என் வாழ்வை என் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஒன்றும் உடைந்து போகாதபடிக்கு, ஒன்றும் சேதமாகாதபடிக்கு கர்த்தர் என்னை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன் என்று சொல்லி அழகை வெளிப்படுத்துகிறாருங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில யாராலும் தூக்கி விட முடியாத இடத்தில் நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்களோ, பிரச்சனையின் நிமித்தம் உங்களுடைய வாழ்வு சோர்வடைந்து இருக்கிறதா? ஐயா, என்னை மீட்டெடுக்க ஒருவராலும் முடியாது, என் கடன் பிரச்சனை தலைக்கு மேல் இருக்கிறது, யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை நேசிக்கின்றபடியினாலே, அவர் நம்மை நேசிக்கின்றபடியினாலே படுகுழியில் நீங்கள் கிடந்தாலும் அவர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பிள்ளைகள். நல்ல கவனிங்க. இருளின் ஆதிக்கங்களை நிர்மூலமாக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். சாத்தானின் தந்திரங்களை நிர்மூலமாக்கு ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார்.
இந்த பூமியானது ஒழுங்கினமாய் இருந்தது. தேவனால் இந்த பூமி உண்டாக்கப்பட்ட பொழுது அது வெறுமையும் ஒழுங்கினமாயும் ஆழத்திலே இருளும் சூழ்ந்து இருந்தது. தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி பூமியை அழகுபடுத்தினார். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து 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 பூமியை பரிசுத்த ஆவியானுடைய கிருபையினாலே அழகுபடுத்தப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஒழுங்கினமாய் உருவமற்று இருந்த பூமியானது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்காய் அழகுபடுத்தப்பட்டது தேவனுடைய வார்த்தையினாலே. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் பட்டணங்களைப் போல், மலையில் இருக்கிற பட்டணங்களைப் போல் உயரத்தில் இருக்கும்படி தேவன் விரும்புகிறபடியினால ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கினமாக இருக்கலாம், பலவீனமாக கூட இருக்கலாம். ஒருவேளை வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினாலே நீங்கள் இருளை போக்கி ஜனங்களுக்கு வெளிச்சம் வீசும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நீங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள், உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். ஐயா, இருளின் ஆதிக்கம் என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது, செய்வனின் கட்டுகள் என்னை பிடித்து வைத்திருக்கிறது. எனக்கு எதிராய் ஜனங்கள் புறப்பட்டு என்னை அமுக்கி என்னை அழிக்க தேடிக்கொண்டிருக்கிறார்கள். யார் எடுத்தாலும் எங்களுக்கு எதிராய் புறப்படுகிறார்கள். வன்கண்கள், பொறாமையின் கண்கள் எங்களுக்கு எதிராய் புறப்பட்டு ஒவ்வொரு நாட்களும் எங்களை பலவீனப்படுத்துகிறது. என்றெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் பாதிப்புகளுக்கு ஒரு விடுதலை தேவன் கொடுக்கும்படியாய் இந்த நாளில் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் கலங்காதிருங்கள். அழகான வார்த்தைங்க. பயங்கரமான குழியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். தூக்கி எடுத்து என்ன செய்கிறாரா? கண்மலையின் மேல் நம்மை நிறுத்தி அழகு பார்க்கிறவர். மலையின் மேல் இருக்கிற பட்டணங்களை போல் நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியாய், நம்முடைய வாழ்வு மறைந்திருக்க முடியாதபடிக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் எவ்வளவோ பிரயாசங்களை பட்டு இந்த நாட்களை முன்னேறுவதற்கு போராடி கொண்டிருக்கலாங்க. ஐயா, உங்களுடைய வாழ்வில் போராட்டம் போராட்டம் போராட்டம், கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனா மேல வர முடியலையே. அமுக்கி அமுக்கி ஒரு வாழ்க்கையை இந்த உலகமானது சீரழிக்கிறதை நீங்கள் கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். கர்த்தரின் ஆவியானவர் உங்களை குறித்து தெளிவாய் பேசுகிறார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அது சாதாரணமாக இல்லை. அநேக கண்கள் ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தரின் ஆவியானவர் உங்களை உயர்ந்த மலையிலே வைத்து அவர் வெளிச்சம் வீசும்படியாக உயர்த்துகிறவராயிருக்கிறார். சூப்பர்லாங்க. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்களேன். நம்ம தான் அநேக நேரம் போராடி 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 தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இருக்கிற பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையாக, இன்னும் பெரிய ஒரு போராட்டமாக நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் உருவாக்கி நமக்கு நாம எதிராக மாறிவிடுகிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்காய் 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 யாவையும் செய்கிறவராய் இருக்கிறபடியினால நீங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள், உயர்வீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணங்களைப் போல் நீங்கள் உயர்வீர்கள். மறைந்திருக்க முடியாதபடிக்கு நீங்கள் உயர்வீர்கள். ஒருவேளை இன்னைக்கு மறைந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, போராட்டத்தின் நிமித்தம் பயந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கடன் பிரச்சனையினாலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சிலர் பாருங்க, குழந்தை இல்லாம ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போய் அவங்களால அமர முடியாதுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனாலும் யாராவது ஏதாவது கேட்டு விடுவார்கள் என்று பயந்து 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 அவங்க வெளித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்ததென்றால் இன்னைக்கு உங்கள் பயங்களை எல்லாம் நீக்கும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற அந்த வல்லமையை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறபடியினாலே நீங்கள் தைரியமாயிருங்கள், பயப்படாது. எங்கேயுமே எங்க போனாலும் தைரியமா போங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து தைரியமா போங்க. நீ தேவனாகிய கர்த்தர் மேல பாரத்தை வச்சு போங்க. உங்களுக்கு முன்னே அவர் சென்று உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்து உங்களை அழைத்து போகிறவர் தானே அவர். ஏன் பயப்படணும்? ஏன் அவமானம் என்று நினைக்கணும்? ஒருவேளை நம்ம யாராவது கேள்வி கேட்டால் அவமானமாகிவிடும் என்கிற ஒரு கலக்கம் இருக்கிறதா? இன்றைக்கு நீங்கள் முடிவெடுங்க. இல்லை இல்லை இல்லை, என் கர்த்தரை உயர்த்துகிறவராய் இருக்கிறபடினாலே நான் தைரியமாய் போவேன், தைரியமா போவேன். கிளங்காது. நீங்கள் சாதாரணமானவர்கள் தேவனால் உயர்த்தப்படும்படியா அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள்.
நாம் தேவனுடைய பிள்ளைகள், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மறைந்திருக்க முடியாது, ஒரு நாளும் மறைந்திருக்க முடியாது. ஏனென்றால் மழையில் இருக்கிற பட்டணங்களைப் போல் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் உயர்த்தும். பயப்படாதீர்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நம்புங்கள், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கும். கலங்காதிருங்கள். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். உயர்த்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பிதாவே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை உண்டாக்குவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க மேலும் உடைய ஆவியை ஊற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொன்ன வார்த்தையின்படி மலையின் மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்க முடியாது என்பது போல என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைங்க வாழ்வை உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா விதங்களிலும் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருந்து அவர் உங்களை உயர்த்துவதை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.